ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டைமர் மாடியூல் வித் ரிலே செட்டப்போட தான் பார்க்குறோம். இந்த மாடியூலை வச்சு நம்ம மோட்டர், லைட்டு அப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இன்புட் இருக்குது, விச் மீன்ஸ் இது பவர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் இன்புட், அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரிகருக்கான கிரவுண்டு. நீங்கள் இந்த ட்ரிகர் தனியாக யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது வேறு டிவைஸ்லேருந்து இன்புட் வருதுன்னா அதோட கிரவுண்டு இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த கிரவுண்டும் லூப் போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ ஒயர் லூப் போட்டிருப்பேன். ஸோ அப்படி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ட்ரிகராக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்விட்ச், புஷ் பட்டன் ஸ்விட்ச் மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி புஷ் பட்டன் ஸ்விட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி காலிங் பெல் ஸ்விட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம காலிங் பெல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே இந்த காலிங் பெல் ஸ்விட்ச்க்கு நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு, இந்த டிவைஸ்க்கும் 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு. அந்த ஒயர் தான் இந்த ப்ரௌன் ஒயர். அதுக்கப்புறமா நம்ம கிரவுண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் லூப் அடித்தாச்சு, நம்ம 12 வோல்ட் கிரவுண்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர். இந்த ட்ரிகர்ன்றது இந்த ஸ்விட்சோட அவுட்புட். அந்த ஸ்விட்சோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ட்ரிகருக்கு கொடுத்தாச்சு. இந்த ஸ்விட்சில் அவுட்புட் எது இன்புட் எதுன்னு கேட்காதீங்க, இதை நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மாற்றி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம நார்மல் முன்ன சொன்ன மாதிரி தான் கிரவுண்டு லூப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பவர் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 12 வோல்ட் கொடுக்குறேன். ஸோ 12 வோல்ட் நம்மளுக்கு கொடுத்த உடனே நம்மளுக்கு பவர் அப் ஆகிடுச்சு. பவர் அப் ஆனோடனே நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் 1.1 இருக்குது. அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் சொல்கிறேன். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதோட டெசிமல்ஸ், இதில் மொத்தம் எவ்வளோ டைம் செட் பண்ணிக்கலாம்னா அப் டு 999 மினிட்ஸ், அதாவது 999 மினிட்ஸ் வரையும் செட் பண்ணிக்கலாம். நம்ம இனிஷியலாக வந்து ப்ரோக்ராம் 1.1க்கு போவோம். லாங் ப்ரெஸ் செட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் 1.1க்கு போயிடும். இந்த 1.1 போய்க்கு அப்புறம் ஒரு நார்மல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமர் செட் பண்ணுறதுக்கு வந்துடும். ஓபின் வந்து டைமர் செட் பண்ணுறதுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா டெசிமல், இந்த ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து செகண்ட்ஸ், 999 செகண்ட்ஸ் வரையும் செட் பண்ணிக்கலாம். அதாவது செட் பட்டன் பக்கத்தில் ஸ்டாப் பட்டன் இருக்குல்ல, இந்த ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிட்ஸ்க்காக மாறும். இந்த 3 டாட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 5 மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் அப் டு 999, அதாவது 999 மினிட்ஸ் வரை செட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.5 செகண்ட்ஸ் இல்லை 1.5 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அப் டு 99.9 செகண்ட்ஸ் வரையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் செகண்ட்ஸ்லேயே இருப்போம். இப்போ 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். இந்த செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் 1.1 பிளிங்க் ஆகும். செட் ஆகிடுச்சு. செட் ஆகிட்ட உடனே நம்மளுக்கு இந்த மாடியூல் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்கணும். அது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடுச்சு, இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போது மாடியூல் வந்து ஆனில் இருக்குது. இப்போது மாடியூல் ஆனில் இருக்கும் போது நம்மளோட ட்ரிகரை ஆன் பண்ணுறோம். ஸோ ட்ரிகர் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ரிலே ஆன் ஆகிடுச்சு. ரிலே ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு டைமர் ஆன் ஆகிடுச்சு. 5 செகண்ட்ஸ் ஆகிட்டு ரிலே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த 5 செகண்ட் செட் பண்ணியிருந்தோம், ரிலே ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பியும் ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிகர் ஆன் ஆகும். நடுவில் ட்ரிகர் பண்ணிங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஒன்ஸ் ஒரே ட்ரிகர் தான். 5 செகண்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் 1.2. ஸோ அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் 1.1 வந்துட்டு அப்புறம் இந்த அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 1.2க்கு போகும். இந்த 1.2 வந்துட்டு அப்புறம் ஒரு சிங்கிள் ப்ரெஸ், செட் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ். இதில் பார்த்திங்கன்னா டைமர் செட் பண்ணிக்கலாம். இப்போது 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு நான் லாங் ப்ரெஸ் கொடுக்குறேன். செட் ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 செகண்ட் ஓடிட்டுருக்கு. இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், ரீசெட் ஆகிடுச்சு. இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், ரீசெட் ஆகிடுச்சு. அதாவது ப்ரோக்ராம் 1.2வில் வந்து ட்ரிகர் பட்டனை ப்ரெஸ் பண்ண ரீசெட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு 3 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ரீசெட் பண்ணுவோம், திருப்பி ரீசெட். இப்போ ரிலே ஆனில் தான் இருக்குது. அந்த ரெட் எல்இடி எரிஞ்சாவே நம்ம ரிலே ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அந்த 4 செகண்ட் வந்துட்டு அப்புறம் ஆஃப் ஆயிரும். பட் இன்பிட்வீன் நீங்கள் ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி டைமர் ரீசெட் ஆயிரும். முன்ன ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் டைமர் ரீசெட் ஆகாது. ஒன்ஸ் ஆஃப் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் திருப்பியும் ட்ரிகர் அழுத்தினீங்கன்னா ஆன் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன் ஆகிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணாலுமே டைமர் ரீசெட் ஆயிரும். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஓடும். 4 செகண்ட்ஸ் வந்துட்டு அப்புறம், அதாவது 5 செகண்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் 1.3 போவோம். ஸோ இந்த 1.3ல் அதே 5 செகண்ட்ஸ் தான். அது இல்லாமல் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது வந்து இன்பிட்வீன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை எப்படின்றத பார்க்கலாம். 5 செகண்ட் செட் பண்ணிவிட்டேன், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், செட் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் 1.3ல் ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா நான் ஆன் பண்ணுறேன், டைமர் ஆன் ஆயிரும். 1 செகண்ட், 2 செகண்ட்ஸ். நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன், ட்ரிகர் அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆயிரும்.
எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் டைமர் ஓடிட்டுருக்கும் போதே நீங்கள் இந்த ட்ரிகரை வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கான்செப்ட் தான் இது. பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் 2. ஸோ இந்த ப்ரோக்ராம் 2ல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலேவை வந்து ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் ஆகாது. ப்ரெஸ் பண்ணோடனே டைமர் ஓடும். டைமர் ஓடிட்டு அப்புறம் தான் ரிலே ஆன் ஆகும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த 5 செகண்ட்ஸுன்றது வந்து ரிலே எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த 5 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் டைம். ஸோ எவ்வளோ நேரம் கழித்து ஆன் ஆகணும் அப்படின்றது. இதை வந்து நம்ம ஒரு 5 செகண்ட்ஸே செட் பண்ணிப்போம். 5 செகண்ட்ஸ், லாங் ப்ரெஸ், செட். ஸோ ஒன்ஸ் 00 வந்தோடனே ஆன் பண்ணுவோம். டைமர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் 5 செகண்ட்ஸ், நான் எதுவுமே பண்ணல, வச்சிட்றேன். ஆன் ஆகிடுச்சு. 5 செகண்ட்ஸ் வந்தோடனே ஆன் ஆகிடுச்சு. திருப்பியும் 5 செகண்ட்ஸ் கழித்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம் 2ஓட லாஜிக். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 3க்கு போயிடுவோம். 3.1. இந்த ப்ரோக்ராம் 3.1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் இல்லாமல் லூப், அதாவது வந்து எத்தனை டைம் இந்த லூப் நடக்கணும் அப்படின்றத ப்ரோக்ராம் 3.1ல் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் செட் பட்டன் கொடுத்துக்கிறேன். அவுட்புட் 5 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கணும். கிளாக் 5 செகண்ட்ஸ் ஆஃபில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LOP லூப் 2 டைமில் இருக்கணும். ஸோ 2 டைம் நான் செட் பண்ணிட்டேன். அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்கள் அந்த நம்பர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி செட் பண்ணுறதுனால அது அப்படியே இருக்குது 2. ஸோ நான் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் செட் பண்ணுறதுக்கு, மறந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் ஆயிரும். 5 செகண்ட்ஸ் ஆன், ஆஃப். 5 செகண்ட்ஸ் ஆஃபில் இருக்கும். திருப்பி ஆன். ரெண்டாவது லூப்புக்கு போயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட் ஒரு டைம் ஆன் ஆகிடுச்சு, ரெண்டாவது டைம் ஆஃப் ஆகிடுச்சு. 2 லூப் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அதாவது வந்து அந்த கடைசியாக ஒன்று டைம் வந்து ஆஃப் அந்த டிலே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் 3.2. ஸோ இந்த 3.2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து ஆன் டைம். நம்ம 3 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். நம்ம அது ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் டைம். சிஎல்ன்றது ஆஃப் டைம். இது ஆஃப் டைம் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ். எத்தனை டைம் லூப். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லூப் நம்ம ஒரு 3 டைம்ஸ். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், செட் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராம் 3.2ல் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இங்கே ட்ரிகர் வேலை செய்யாது. ஒன்ஸ் பவர் அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பவர் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பவர் ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுறேன். உடனே நம்மளுக்கு ரிலே ஆன் ஆயிரும். ஆன் ஆகிட்டு அந்த 3 லூப்னால் 3 லூப்பில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த 10 செகண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம், எல்லா இடத்துலையும் செகண்ட்ஸ்ன்ற அதை நீங்கள் 999 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுக்கலாம். அதாவது வந்து 999 மினிட்ஸ் அளவுக்கு வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் 4. நம்ம ப்ரோக்ராம் 4 போவோம். இந்த லூப் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஆக்சுவலாக நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் 4க்கு போயிடுவோம். ப்ரோக்ராம் 4ல் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த ப்ரெஸ் பட்டன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ரிலே வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் அன்டில் ப்ரெஸ்ஸில் இருக்க வரையும் இந்த ரிலே ஆனில் தான் இருக்கும். டைமர் ஆன் ஆகாது. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் டைமர் ஆன் ஆக ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிப்போம். செட் பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரிலே ஆன் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணுறேன். நான் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ரிலேவும் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் டைமர் ஓடல. நான் ரிலீஸ் பண்ணால் தான் டைமர் ஓடும். இன்னும் ரிலே ஆஃப் ஆகலை. 5 செகண்ட்ஸ் கழித்து ஆஃப் ஆகிடுச்சு. நான் திருப்பி ஆன் பண்ணுறேன். நம்ம ஹோல்டில் வச்சுருக்க வரையும் அது ஆஃப்லே போகாது, ப்ளஸ் டைமர் ஆன் ஆகாது. நான் ரிலீஸ் பண்ணால் தான் டைமர் ஆன் ஆகும். டைமர் ஆன் ஆகி நம்மளுக்கு ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரிலே கனெக்ஷன் ரொம்ப பேசிக்ஸ் தான். நம்ம ஏதாவது லைட்டு இல்லை மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இன்புட் கொடுத்து என்ஓவில் அவுட்புட் எடுத்துக்கலாம். என்சின்றது வந்து எப்பயுமே அதாவது வந்து ரிலே ஆஃபில் இருக்கும்போது நம்மளுக்கு என்சியில் சப்ளை வந்துகிட்டே இருக்கும். ரிலே ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா என்சியில் சப்ளை வராது, என்ஓவில் தான் சப்ளை வரும். இந்த 2 பாயிண்ட்டும் கான்டாக்ட் ஆயிரும். ரிலே ஆன் ஆச்சுன்னா, ஆஃபில் இருந்துச்சுன்னா இது 2ம் கனெக்ஷனில் இருக்கும்.